இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கர்நாடகா ஸ்டைல் மசாலா தோசை ரெடி பண்ணியிருந்தேன். தோசை கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதுக்கு நம்ம மாவு அரைக்கும்போது கொஞ்சமாக கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2ம் போட்டு கொஞ்சம் அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருந்துச்சு. கிராசரிஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால அங்கே கிளம்பியாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணணும். அதனால சீக்கிரமா கிளம்பியாச்சு. 2 திங்ஸ் மட்டும் தீர்ந்துருச்சு. அத மட்டும் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துரலான்னு நெனச்சிட்டு போவோம். ஆனா நம்ம ஷாப்பிங்ன்னு போயிட்டோம்னா 2 வாங்க போனோம்னா, அந்த இடத்துல தேவையில்லாத பொருள் வேற நெறைய வாங்கிட்டு வந்துருவோம். அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பையனோட ஃபுட்பால் ட்ரையல்ஸ் இருந்துச்சு. அதுக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு வர்றதுக்கு 6:30க்கு மேல ஆயிடுச்சு. காலையில ஷாப்பிங் போயிருந்தப்ப குலாப் ஜாமுன் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அத இன்னைக்கு பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கே அத பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் எப்பவுமே ஜாமுன் பெணையும்போது பால் ஊத்தி தான் பெணையுவேன். தண்ணியில பெணையறத விட லைட்டா பால வந்து சூடு பண்ணிட்டு வார்மா இருக்கணும். ரொம்ப சூடு பண்ணிறக்கூடாது. சூடு பண்ணி அதில ஊத்தி நம்ம பெனஞ்சோம் அப்படின்னா, நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிவிட்டு உடனே ஜீராவும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். சைட் பை சைட் 2யும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஜீரா நல்லா கொதிக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஆயில் வச்சுட்டேன். ஆயில் சூடானதையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இது பொரிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஜீராவும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாகவே வந்து நம்ம ஜாமுனை இதில் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு நல்லா ஊறி வந்துடும். சூப்பராக வந்து ஜாமுனும் ரெடி பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.